நீங்க தவம் தான் பண்றீங்களா இல்லை எதிர்பார்ப்பை வச்சு பண்றீங்களா? தவம் பண்றது மட்டும்தான் நம்மளோட வேலை. அனுபவம் வேணுங்கிறது அது இறைவனுடைய வேலை. அவங்களுக்கு கிடைக்கிற அந்த குருவும் இயற்கையா அந்த தியானம் கிடைக்கிறதில்ல. அதுதான் அவங்க வளருவாங்களா வளர மாட்டாங்களாங்கிறதுக்கு அதுதான் சாட்சி. எத்தனையோ இடங்களை நம்ம உணர்த்தி நம்ம பேசும்போது லட்சக்கணக்கான பேர் இந்தியாவில், தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான பேர் தியானம் பண்ணுறாங்க. நான் பலமுறை சொல்லிட்டேன், அதுலேருந்து அவங்க வளர முடியாது. அவங்க சில நரம்புகளையும் சில சுகங்களை வேணால் பெறலாம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு உடலில் ஒவ்வாமை நோயின்னு எங்கே வருதுன்னா, உஷ்ணம் அதிகமாக அதிகமாக ஒரு மனிதனுக்கு நோய் வர தொடங்கும். அந்த உஷ்ணத்தை நீ வெவ்வேறு குறுக்கு வழியிலேருந்து வாங்கியிருந்தன்னா ஒரு காலகட்டத்துக்கு மேலே அந்த உஷ்ணம் என்ன பண்ணுன்னா அதுவே உனக்கு நோயாக மாறி துன்பமாக மாறி பெரிய தொந்தரவாக போயிடும். இப்போ காஞ்சி மகா பெரியவர் அவர் நீங்கள் என்ன கேட்டகரியில் யார் வேணாலும் பார்க்கலாம். அவர் ஒரு இறை தூதர். அப்போ நீங்கள் அவருடைய ரேடியேஷன் இருக்கிற காலகட்டத்தில் அந்த மக்கள் போய் பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிற ரேடியேஷன் வேறு. அவர் இல்லாதப்ப ரேடியேஷனில் இப்போ வாங்குறாங்கல்ல, இவர்கிட்டேருந்து என்ன உஷ்ணம் இருக்கோ அதுதான். இன்னைக்கு என்னுடைய அனுபவத்தில் ஒரு சராசரி மக்களோட நேருக்கு நேராக உட்கார்ற அந்த ஸ்டேஜில் கூட நான் இல்லை. ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கொஞ்சம் இணக்கம் காட்டுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அது அவங்களுக்கு பாதுகாக்க வேண்டிய சூழலுக்குள்ள இந்த காலத்தில் கொஞ்சம் போராடணும். நம்மளை உடலை கூட கொஞ்சம் வருத்தி கூட போராட வேண்டிய ஒரு சூழல். நான் சில பேரை மாணவர்களை தயார் பண்ணுறேன்ல, அவனுக்கு ஒரு நல்ல தியானம் கிடைக்கிது, அவன் கொஞ்சம் நல்லா தியானம் பண்ணுறான், அவனே போய் டீச்சர் ஆக்கி ஒரு கிளாஸ் எடுத்து போதனை எடுக்கிற அளவுக்கு அவன்கிட்ட அந்த வளர்ச்சி பத்தலை. அவனை இறக்கணும்னா அவன் பாதிக்கப்படுவான், அவனுடைய பயணம் பாதிக்கப்படும். இந்த இவ்வளோ காலத்தில் ஒரு சீடர்னு நான் இன்ன வரைக்கும் யாரையும் அறிவித்ததும் இல்லை. ஒரு சீடரை உருவாக்குறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது, ரொம்ப சவாலாக இருக்குது. ஒரு ஞானியை உருவாக்குறான்னா பிரபஞ்சம் அவனுடைய சொல்லும் அவனுடைய செயலும் சாதாரணமாக இருக்காது. இதுக்காக தான் பல ஆண்டுகள் எங்களுக்கு ஒரு பணி கொடுக்குறான். எங்களை தயாராக்கி, எங்களை உண்மையாக்கி, எங்களை நிஜமாக்கி, எங்கேயும் தவறாக மற்றவங்க மாதிரியே நாம் தவறாக கைட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவனுக்கு பொறுப்பு இருக்குது. அதுக்காக நான் நவபாசானத்தை எடுத்து வச்சுட்டேன், அதையே மாட்டிக்கணும் நான் போய் வேண்டிக்கிட்ட உட்காந்துருக்க முடியும்? அந்த பொருளை நீ உனக்கு தெரிஞ்சோ தெரியாமோ உன்கிட்ட ஒரு பொருள் வந்துச்சு, அந்த பொருளை நீ பயன்படுத்தின, அந்த பொருளை நீ பயன்படுத்தக்கூடாது வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அது சொல்லுது. அதை நான் கேட்டு அதை எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் என்ன வளர்ந்துக்கிட்டீங்க, நீங்கள் பண்ணுற தியானம் சரியா, நீங்கள் பார்க்குற குருவுன்னு சரியானே கண்டுபிடிக்க முடியாது. இது சாதாரண தியானம். இப்போ என்கிட்ட தியானம் பண்ணும்போது கூட நான் இந்த தியானம் சரியா நான் சரியாங்கிறத கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அதுக்கு ஒரு டயத்துக்கு மேலே அந்த உணர்தல் கொஞ்சம் ஏற்படும். அந்த உணர்தல்கள் ஏற்படும் போது உங்களுக்குள்ள ஒரு பரவசம் வரும். நம்ம மனம் எப்படியோ மனதோட இன்னொரு வருஷம் தான் கனவு. மனதும் கனவும் ரெண்டு பேரும் ஒன்று தான், குழப்பவாதிங்க தான். ஒன்று என்னை நம்பி நிலையா நிற்கணும், இல்லைன்னா எவனுமே இல்லாத இந்த ஊரில் எந்த சாமியாரையும் நம்பாமல் எந்த ஆசிரமத்துக்கு போகாமல் வெறும் ஆகாயத்தை பார்த்து நின்றுக்க. என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஆகாயத்தை நம்பு. ஆகாயம் செத்து போகல, பிரபஞ்சம் செத்து போகல, பிரபஞ்சம் உண்மையிலே இருக்கு. தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்குங்கிறத நான் உணர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, இந்தியாவில் இருக்கிற, உலகத்தில் இருக்கிற எல்லா பேத்துக்கிட்டையும் சொல்கிறேன். அப்போ அதை உணர்ந்துட்டு நீங்கள் வெளியில் இதுக்குள்ள நீங்கள் தவம் தான் பண்ணுறீங்களா இல்லை எதிர்பார்ப்பை வச்சு பண்ணுறீங்களா? தவம் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட வேலை. அனுபவம் வேணுங்கிறது அது இறைவனுடைய வேலை. நீங்கள் தவம் பண்ணும்போதே இந்த படிக்கிறதுக்கு நான் 4th இயர் முடித்தோடனே எனக்கு வேலை வேணும் அப்படிங்கிற காலேஜில் போய் சேர்க்குற மாதிரி பண்ணக்கூடாதுல்ல. அந்த மாதிரி இறைவன் கிடையாது, இறை தன்மை கிடையாது. இந்த உடல் பருவ மாற்றம் மாறினா இந்த உடலில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அடையிற மாற்றது தாங்க அனுபவம். சில பேருக்கு உடலில் வயிறு பகுதியிலே ஒரு மாற்றம் அடையும். அந்த பகுதியிலே மாற்றம் அடையும் போதே அவன் ஒரு நல்ல தன்மைக்கு மாறுறான்.
சில பேர் இதய பகுதி வரைக்கும் அந்த மாற்றம் அடையும், அதுக்குள்ளே அவன் பெரிய நல்ல தன்மையாகிறான். சில பேர் கழுத்து வரைக்கும் அந்த மாற்றம் அடையும், அப்பயே நல்ல தன்மையை உருவாக்குறான். அப்போ இந்த மாதிரி பருவ மாற்றம் அடையிறத வச்சு தான் அனுபவம்னு சொல்கிறோம். அது இயல்பாக அது இயற்கையாக நடக்கும். அது வரைக்கும் காத்து இருக்கும்போது அது அதுக்கப்புறம் அது ரொம்ப பிரமாதமாக அது வழி நடத்தும். இவ்வளோதான் அதுக்குள்ளே இருக்கிற விஷயம். அப்போ நீங்கள் பிளெயினாக ஆகக்கூடிய ஒரு காலம்லாம் இருக்குது தியானத்தில். வெறுமனை காலம்னு ஒரு காலம் இருக்குது. எப்படி நம்ம பனிக்காலம், வெயில் காலம், மழைக்காலம் இருக்கிற மாதிரி தியானத்துலேயும் ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் ஒரு 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 சூழல் அமையும். சில இடத்துல வெறுமனையாக இருக்கணும், சில இடத்துல நம்ம மனம் அலைப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் அந்த அந்த சூழல் எப்படி இருக்குங்கிறத அந்த இடத்த காட்டும். அப்போ அந்த இடத்த கடக்கிறதுக்கும் அது கற்றுக் கொடுக்கும். அந்த இடத்த கடந்து வந்ததுக்கப்புறம் அந்த தன்மையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. நான் மௌனமாக இருந்திருக்கிறேன், அப்புறம் அப்படியே அலைப்பாயிற மாதிரி ஃபீல் வந்திருக்கு, அப்புறம் பல இடங்களுக்கு ஒரே நேரத்தில் போகணுங்கிற ஃபீல் வந்திருக்குது. எல்லாத்தையும் அது ஏன் காட்டி கொடுக்குதுன்னா, எதெல்லாம் எப்படி எப்படிலாம் தீவிரமாக வேலை செய்யும், அந்த தீவிரத்தன்மை எவ்வளோ நாள் வேலை செய்யும், எப்படி இருக்கும் அப்படின்லாம் காட்டி கொடுத்தது. அந்த தீவிரத்தன்மை மாறுறது எப்படின்னா, அந்த உடலில் தியானத்தில் அந்த மாற்றம் அடைய அடைய அந்த தீவிரத்தன்மை அப்படியே குறையத்தொடும். அப்போ அந்த போக்குலேருந்து நம்ம வரும்போது அங்கே என்ன எக்ஸ்பீரியன்ஸாக காட்டுதுன்னா, நாளைக்கு இன்னொரு ஜென்ரேஷனில் வர்ற மாணவனுக்கு நீ ஒரு புத்தகம் எழுதுறல்ல, நீ கடந்து வந்த அந்தந்த இடத்துல என்னென்னலாம் நீ பார்த்தியோ அதெல்லாம் எழுது. அப்போ அவங்களுக்கு ஒரு உணர்வுகள் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அது. அப்போ உனக்கு ஆசை, காமம், இந்த சுற்றி ஊரெல்லாம் சுற்றுறது, பல தியானம் கிடைக்கிறது, பல்வேறுபட்ட உடலில் துன்பம், உஷ்ணம் ஏற்படலாம் உனக்கு அந்தந்த இடங்கள் எப்படி இருக்குன்னு காட்டப்படுறது தான். அதை நீ உணர்ந்துக்கணும். அப்போ இது ரொம்ப 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 முக்கியமானது. எல்லா ஞானிகளும் இதை கடக்கிறாங்க. ஆனால் அவங்கள்ட்ட என்ன ஒரே ஒரு விஷயம்னா, அவங்களுக்கு கிடைக்கிற அந்த குருவும் இயற்கையாக அந்த தியானம் கிடைக்கிறதில்ல, அதுதான் அவங்க வளருவாங்களா வளர மாட்டாங்களாங்கிறதுக்கு அதுதான் சாட்சி. அதுதான் மெயின். அது இந்த காலத்தால் ஒருத்தருக்கு அது கிடைக்கப்படணும். அதுதான் விஷயம். இங்கே இருக்கிற பெண்கள் அத்தனை பேத்துக்கும் அவங்க எதிர்பார்த்த மாதிரி கணவர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்காங்கன்னு யாராலையும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒரு பெண்ணுக்கு அவங்க எதிர்பார்க்காத விதத்தில் தகப்பனா, குருவா, இறைவனா, கணவனா இருக்கிற மாதிரி ஒருத்தன் கூட இருக்கலாம். ஆனால் அவன் ஒருத்தன் தான் இருப்பான், எல்லாருக்கும் இருக்காது. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் இந்த தியானத்தில் அந்த அந்த இந்த சூழலில் இருக்கிற தியானத்தை கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். குருவை கண்டுபிடிக்கிறதுன்னு இல்லை, இந்த சூழலில் வளர முடியுங்கிறது ஒன்று கண்டுபிடிக்கிறது தான் பெரிய அந்த அற்புதமான செயலுங்கிறது. அதுதான். அப்போ அதை எத்தனையோ இடங்களை நம்ம உணர்த்தி நம்ம பேசும்போது லட்சக்கணக்கான பேர் இந்தியாவில், தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான பேர் தியானம் பண்ணுறாங்க. நான் பலமுறை சொல்லிட்டேன், அதுலேருந்து அவங்க வளர முடியாது. அவங்க சில நரம்புகளையும் சில சுகங்களை வேணால் பெறலாம். புரியுதுங்களா? இவ்வளவுதான், சுகங்கள் தான் பெறலாம், வளர்ச்சியெல்லாம் அடைய முடியாது. அவங்க ஒரு மேம்போக்கான வாழ்க்கையை, நல்ல ஒரு அடித்தளமான ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுல கடினம் வந்துடும். பிற்காலத்தில் அவங்க உடல் எந்த தியானத்தினால அவங்க சந்தோஷம் அடைஞ்சாங்களோ அதே தியானம் அவங்கள உடலை கசக்கி புழிஞ்சிடும். அந்த தியானத்தாலே அவங்க துன்பப்படுவாங்க, அந்த தியானத்தாலே அவங்க நோய்வாய்ப்படுவாங்க. அந்த தியானம் அவ்வளோ பெரிய வேலையை பார்த்து வச்சிரும். 20 வருஷம் கழித்து பார்க்கும், 25 வருஷம் கழித்து கூட பார்க்கும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு உடலில் உபாமை நோயின்னு எங்கே வருதுன்னா, உஷ்ணம் அதிகமாக அதிகமாக ஒரு மனிதனுக்கு நோய் வர தொடங்கும். அப்போ தியானங்கிறது ஒரு உஷ்ணம். அந்த உஷ்ணத்தை யார்கிட்டேருந்து நீ பெற அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இருக்கு. அப்போ நல்ல உஷ்ணமாக இருந்தால் அது உன்னை என்ன பண்ணும்னா, அதை உன்னை பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவ்வளோ வழிகளை பண்ணும். அந்த உஷ்ணத்தை நீ வெவ்வேறு குறுக்கு வழியிலேருந்து வாங்கியிருந்தன்னா அது என்ன பண்ணும்னா, ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு பரவசத்தையும் சந்தோஷத்தையும் ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். ஒரு காலகட்டத்துக்கு மேலே அந்த உஷ்ணம் என்ன பண்ணுன்னா, அதுவே உனக்கு நோயாக மாறி, துன்பமாக மாறி, பெரிய தொந்தரவாக போயிடும். இந்த மாதிரி 70 விழுக்காடு பேர் தியானம் பண்ணி தவறான உஷ்ணத்தால் உடல் பாதிப்படைஞ்சவங்களை நான் எனக்கு தெரியும், பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் அவங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. இவ்வளவுதான் இதோட விஷயம். ஏன்னா அவங்க கால கணக்கு, அந்த கால கணக்கையும் மாற்ற முடியும், அந்த கால சூழலையும் மாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பேசுறேன். நீ போய் துன்பப்படாத,
துயரத்தில் சந்திக்காத, இது இப்படி இருக்கு, அடிப்படையா என்ன ஏதுலாம் நீ கேட்டுக்கிட்டு இருக்காத. இதோட நிஜத்தன்மை இதுதான். நீ நான் சொல்றத 30 ஆண்டுகள் கழிச்சு சில பேர் கேட்டு மாறி என்ன பயன் இருக்க போகுது? 30 ஆண்டுகள் கழிச்சு உன் உடல் வீணா போயிடும். ஆனா எப்ப கேட்கணுமோ அப்ப நீ கேட்டனா அதுக்கான சூழல் உனக்கான ஒரு கதவு திறக்கப்படும். அதுதான் அதோடைய செயல்பாடு. இப்ப நிறைய பேருக்குள்ள அது பார்க்க மாட்டாங்க. துன்பம் வருதுன்னா வெறும் கர்மாவையும் அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு நான் தான் சொல்றேனே, நீ அதை விடுபடு அப்படிங்கிறேன். அதை அவங்க கேட்க மாட்டோம். அப்ப நம்ம அதை என்ன பண்ண முடியும்? புரியுதுங்களா? அது ஒரு காலகட்டத்துக்குள்ள ஒரு சூழல் இருக்கு. அதுதான் ரொம்ப அது முக்கியமான விஷயம். இப்ப காஞ்சி மகா பெரியவர் அவர் நீங்க என்ன கேட்டகரியில் யார் வேணாலும் பார்க்கலாம். அவர் ஒரு இறை தூதர். அவர் உணவு பெருசா எடுத்துக்க மாட்டாரு. எப்ப பார்த்தாலும் வேதம், மந்திரம், விற்பம் அந்த விஷயத்துக்குள்ளே இறைவனே கதின்னு வாழக்கூடியவர். அவருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி அவர் வேற கேட்டகரியில் இல்லை. அவர் ஒரு இறை தூதர். அவர் அந்த வடிவத்துக்குள்ளேயே தன்னையே அந்த அந்த செயல் வடிவமாக மாத்திக்கிட்டு ரொம்ப ரொம்ப ஒரு தன்மையில இருந்தவர். அவர் ஒரு செயல் வடிவத்தில் இருந்தவர். அதே மாதிரி அவங்க ஆசிரமத்தில் இருக்கிற அடுத்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க அந்த இறை தூதராக இருக்கிறாங்களான்னா என்னால் அறுதிட்டு சொல்ல முடியும், அது வாய்ப்பு ரொம்ப குறைவு. அந்த மாதிரி சூழல் அமையல. அப்போ நீங்கள் அவருடைய ரேடியேஷன் இருக்கிற காலகட்டத்தில் அந்த மக்கள் போய் பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற ரேடியேஷன் வேற. அவர் இல்லாதப்ப ரேடியேஷனில் இப்போ வாங்குறாங்கல்ல, இவர்கிட்ட இருந்து என்ன உஷ்ணம் இருக்கோ அதுதான், அந்த தன்மையில தான் அவங்களுக்கான செயல்பாடுகள். அப்ப இதை அவங்களால என்ன மாதிரி உணர்வாங்க? அப்ப அவங்க என்னன்னா அந்த பேக்ரவுண்டு, காஞ்சி மடத்தோட பேக்ரவுண்டு, காமாட்சியோட பேக்ரவுண்டு, ஆதிசங்கரோட பேக்ரவுண்டு, மகா பெரியவரோட அந்த பேக்ரவுண்டை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க இருப்பாங்க. வெறும் பேக்ரவுண்டு மட்டும் கிடையாது. அதே வம்சாவளியில ஒரு குரு பரம்பரையில 3 குரு நல்ல குரு உருவாவான், 4வது குரு நல்ல குரு உருவாவான்னு தெரியாது. அந்த காலம் மாறி போயிருக்கும். அவங்க குரு பரம்பரையிலே ஒரு தவறான ஒரு சூழலுக்குள்ள ஒருத்தன் வந்துடுவான். அந்த இடத்த சரி செய்ய முடியாது. அப்ப அவங்களுக்கு என்னன்னா அந்த பேக்ரவுண்டை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க உள்ள வந்துடுவாங்க. புரியுதுங்களா? இவ்வளவுதான் விஷயம். இப்ப என்னுடைய கலையை நான் தமிழ்நாடு ஃபுல்லா போகாத ஊரே கிடையாது. அதனால நான் எத்தனையோ மாணவர்களுக்கு தீட்சை கொடுத்துருக்கோம், எத்தனையோ மாணவர்களோட கலந்துரையாடல் பண்ணியிருக்கோம், எத்தனையோ மாணவர்களோட ரொம்ப நெருக்கமாக பயணிச்சிருக்கிறோம். அவங்களோட ஒரு நதி மாதிரி ஒரு இணக்கமாக நம்ம பயணிச்சிருக்கிறோம். இன்னைக்கு என்னுடைய அனுபவத்தில் ஒரு சராசரி மக்களோட நேருக்கு நேராக உட்கார்ற அந்த ஸ்டேஜில் கூட நான் இல்லை. மக்களை விட்டு விலகி ஒரு 25 அடி 30 அடி விலகி நிற்க வேண்டிய அனுபவத்தில் நான் இருக்கிறேன். அந்த மாதிரி அனுபவத்தில் நான் நிற்கிறேன் இன்னைக்கு. ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கொஞ்சம் இணக்கம் காட்டுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அது அவங்களுக்கு பாதுகாக்க வேண்டிய சூழலுக்குள்ள இந்த காலத்தில் கொஞ்சம் போராடணும், நம்மளை உடலை கூட கொஞ்சம் வருத்தி கூட போராட வேண்டிய ஒரு சூழல். அப்போ அவங்களோட தமிழ்நாடு ஃபுல்லாக போயிருக்க எல்லா மாணவர்கள்ட்டையும் தயார் பண்ணி இதே தியானத்தை ஒவ்வொரு ஊர்லேயும் பல கிளைகளை தொடங்கியிருக்க முடியும். பல டீச்சர்களை உருவாக்கி நீயே தீட்சை கொடு, நீயே கிளை வை, நீயே ஒரு வேலை செஞ்சிருக்க முடியும். ஏன் அதை கொடுக்கலன்னா, அந்த கால சூழல்ல இவங்க நான் சில பேரை மாணவர்களை தயார் பண்றேன்ல, அவனுக்கு ஒரு நல்ல தியானம் கிடைக்குது, அவன் கொஞ்சம் நல்ல தியானம் பண்றான். ஆனா அவ்வளவுதான், அவனே போய் டீச்சர் ஆக்கி ஒரு கிளாஸ் எடுத்து போதனை எடுக்கிற அளவுக்கு அவன்கிட்ட அந்த வளர்ச்சி பத்தலை. அவனை இறக்கணும்னா அவன் பாதிக்கப்படுவான், அவனுடைய பயணம் பாதிக்கப்படும். அப்போ அவனை களத்தில் இறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை விட்டாச்சு. அப்போ இதை பார்த்துட்டு தான் நம்ம செய்கிறோம். அப்போ லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் வர்றாங்க, அவங்கள ஆர்கனைசேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பல மாணவர்களை உருவாக்கி மக்களை வகுப்பு வாரியாக பிரித்து நீ பார்த்துக்கன்னா, இது தேர்தல் டயத்தில் நீ வட்ட செயலாளர், வார்டு செயலாளர், கிளை செயலாளர், நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், இந்த தொகுதிக்கு 7 பொறுப்பாளர்கள், ஒரு மந்திரியை போட்டு பார்க்க சொல்ற மாதிரி தியானத்தை அப்படியெல்லாம் பண்ண முடியாதுங்க. இது மனிதர்களால் இயக்கிறது கிடையாது. 27 நட்சத்திரம் மனிதர்களா? 9 கோள்கள் மனிதர்களா? சந்திரன் சூரியன் மனிதர்களா? அப்ப இதெல்லாம் அப்படி வேலை செய்ய முடியாது.
அப்படிலாம் ஒர்க் ஆகாது. புரியுதுங்களா? இந்த இவ்வளோ காலத்தில் ஒரு சீடர்னு நான் இன்ன வரைக்கும் யாரையும் அறிவிச்சதும் இல்லை. ஒரு சீடரை உருவாக்குறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது, ரொம்ப சவாலாக இருக்குது. அப்போ என்னை பார்க்க வர்ற அத்தனை பேத்துக்குள்ளேயும் ஒரு நல்ல தன்மை இருக்குது. ஆனால் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜை ஒரு செயலை ஒருத்தர் ரெடி பண்ணுறதுங்கிறது ரொம்ப கடினமான சவாலாக இருக்குது. அப்போ எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கங்க. அப்போ இதெல்லாம் நம்ம உணர்ந்து தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இது மக்கள் உணர மாட்டாங்க. என்னன்னா அவங்க ஒரு தற்காலிகத்தை மட்டும் பார்க்குறாங்க. இந்த வாழ்க்கையில் நீங்கள் 30 ஆண்டுகள் மகிழ்ச்சியாக இருந்தால் போதுமா? சாகர வரைக்கும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்ல. ஒரு நல்ல தன்மையோடு தானே இந்த ஒரு உடல் அது போகணும். அது வேணும்ல. அதை அவங்க விரும்ப மாட்டுறாங்க. இப்போ மக்களை பொறுத்தளவுக்கு, உங்களை எல்லாத்தையும் பொறுத்தளவுக்கு, உங்கள் உடல் நல்லா இருக்கிற வரைக்கும் நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. உடல் சரியாக இல்லைன்னா மருத்துவமனையில் போய் படுத்துக்குவீங்க. இப்போ எல்லாருக்குள்ளேயும் கொஞ்சம் சம்பாதிச்சவங்க எல்லாம் அதுக்கான கொஞ்சம் நகையோ பணமோ வச்சுருப்பீங்க. மருத்துவமனையில் படுத்தா அதை வச்சு செலவு பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் பிள்ளைய கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பீங்க. அது அப்பா அம்மாவுக்கு மருத்துவம் பார்க்கும். அந்த விஷயத்துக்குள்ளே போகிறீங்க. ஆனால் மருத்துவமனைக்குள்ளே போகக்கூடாதுங்கிற அந்த உணர்வுகள் யாருக்கு வருது? அப்போ நீங்கள் போகலாங்கிறதுக்கு காரணம் என்னன்னா உங்களோட அலட்சியம் தானே. உங்கள் உடலை ஆரம்ப காலகட்டத்திலே ஒரு நல்ல தன்மைக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் எத்தனையோ வடிவத்தில் இந்த பிரபஞ்சம் உணர்த்துது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கர்ம வினை உள்வினையில் அந்த ஞானியோட பேச்சையும் தாண்டி அதில் போய் விழுந்துடுறீங்க. ஞானி என்ன சொல்கிறான்னா கர்ம வினையோ உள்வினையோ மாயையோ செத்தவனை கூட பிழைச்சி வச்சிடலாங்கிறாரு. ஆனால் அவன் சொல் பேச்சு கேட்கணுங்கிறாரு. அவ்வளோதான் விஷயம். இங்கே காப்பாற்ற முடியாது, ஒருத்தருக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் ஒரு கேன்சர் நோயாளியை கூட அவங்க மருத்துவமனையில் கொடுக்க வேண்டிய அது இல்லாமல் கூட அவனை நல்வழிப்படுத்திட முடியும். ஆனால் அதுக்கு அவன் அந்த உள்வினையை கடக்க அவனுக்கு தெரியாது. நாம் அதை அவனை கட்டுப்பாட்டில் வச்சுருப்போம். அது வரைக்கும் அவன் தாக்கு பிடிச்சி நிற்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப கடினமாக இருக்கு. அப்போ அவங்க வேற ஒரு சூழலில் அவங்க பார்க்குற வியூவில் அதை போய் பண்ணிடுறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது இல்லை. அப்போ அதை நீங்கள் அனுபவிச்சிட்டதுக்கப்புறம் இது சரியா இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்போ நீங்கள் என்னன்னா உங்கள் உடலை பற்றி கவலை கிடையாது, காலத்தை பற்றி கவலை கிடையாது, உங்கள் வளர்ச்சியை பற்றி கவலை கிடையாது. நீங்கள் இதுதான் சரியானதுன்னு அப்படியே அங்கேயே நின்றுக்கிட்டு வர்ற ஒரு ஞானியே வரான்னு அவனுக்கே ஆலோசனை கொடுப்பீங்க. நீங்களே வாழ்க வளமுடன் தியானம் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும், இங்கிட்டு 4 ஒளி பூ பூக்கும், அங்கிட்டு ஒரு 4 ஒளி பூ பூக்கும்னு நீங்களே சொல்லி விட்டுருவீங்க. புரியுதுங்களா? அவன் காலத்தை உணர்ந்தவங்க. ஒருத்தன் வருவான், பிச்சைக்காரனாக வருவான், உங்கள் வீட்டு வாசலில் நிற்பான், அப்படி பார்த்துட்டு ஒரு 2 விஷயத்த மெசேஜ் உங்களுக்கு பாஸ் பண்ணுவான். நீங்கள் மாடி வீட்டில் இருக்கிறீங்க, அதனால நீங்கள் பெரிய ஆள், அவன் ரோட்டில் நிற்கிறாங்கிறதுக்காக சிறிய ஆளுன்னு நீங்கள் ஒரு கால்குலேஷனை போட்டுருவீங்களா? புரிய முடியுமா? ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி என் மனைவி வீட்டு வாசலில் நிற்கிறாங்க. ஒரு பிச்சைக்காரன் வந்தான். உனக்கு கணவர் ரெகுலரான ஆள் கிடையாது, இங்கே இருக்க மாட்டானே, அவன் ஒரு பெரிய கவசம் வச்சிருக்கிறானே, அவன் வெளியில் அப்படின்னு அவர் ஒரு 2 வார்த்தை 4 வார்த்தையை சொல்கிறாரு. சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. இப்போ அவங்களால என்ன உணர முடியும்? அவர் எந்த கவசத்தை வச்சுக்கிட்டு இருக்காரு, எங்கே போனார், அது அவங்க வேற தான் பண்ண முடியும், உணர முடியலையே. இப்போ ஒரு பிச்சைக்காரன் அப்படிதான் 2 வார்த்தையை உங்கள் வாழ்க்கை ஒட்டுமொத்தமான தேவையானதை 4 வார்த்தையில் சொல்லிட்டு ஓடி போயிடுவான். திருப்பி நீங்கள் அவனை பார்க்க கூட முடியாது. புரியுதுங்களா? நீங்க என்னன்னா வேற வடிவத்துக்குள்ள இருக்கிறீங்க. புரியுதுங்களா? அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த மாற்றத்தை, ஒரு ஞானி சொல்ற மாற்றத்தை, அந்த மாற்றத்தை நடக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்குறதுக்கு வரமாட்டாங்க. இப்ப இதுதான் இந்த உலகம் முழுக்க நடக்குது. இப்போ நான் உங்களை நேரா பார்த்தது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சிங்கப்பூர்ல ஸ்பீச் கேட்டதுக்கு அப்புறம் தான் இங்க வரணும்னே தோணுச்சு. முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாது, யாரு பேசுறதுக்கும் பிடிக்காது, புரியாது. ஸோ அதனாலதான் அங்க எங்கேயும் நம்ம போகணுங்கிறது. இப்ப நீங்க சொன்னீங்க வாழ்க்கை தான் போனோம்னா வேற வழி இல்லை, எங்களுக்கு தெரியல. ஸோ அதனாலதான் அங்க போறது. நீங்க யாரும் போறதுன்னு இல்லை. இப்ப நம்மளோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களுக்காக தான் உங்க வாழ்க்கையை நீங்க வாழணும்ல, அதானே வேணும். என் வாழ்க்கையை நீங்க வாழ முடியாதுல்ல, நான் உங்க வாழ்க்கையை பிடிச்சி நான் வாழ முடியாதுல்ல, இதுதானே விஷயம். இப்போ உங்க வாழ்க்கையை வாழணும்னா நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதானே செய்யணும்.
இப்போ உங்கள் உடலுக்குள்ளே ஏதாவது தேவையில்லாத ஒன்று எடுத்து போட்டிங்கன்னா நான் வந்து ஆரம்பத்தில் சொல்லுவேன் எடுத்து போடாதீங்க அப்படிமே. நீங்கள் அப்புறம் ஸ்கேன் பண்ணி அதை நான் வந்து கண்டுபிடிச்சி அவன் கத்தியை கிழித்து அவன் எடுக்கட்டும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? கத்தியை கிழிக்கிறதுக்கு முன்னாடி 20 வருஷம் கழித்து கத்தியில் கிழிப்பான், கத்தியை கையை வைப்பான், இப்பயே வேண்டான்னு நான் தடுக்கிறேன். அவ்வளோதான் விஷயம். அது இதை வந்து உணர்ந்து வேலை செஞ்சால் அது மிக சரியாக இருக்கும். அதுதான் இப்போ நம்ம இன்னைக்கு அவங்களுக்கு தெரியாது, இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சோ இன்னும் கொஞ்சம் வருடம் கழிச்சோ கொண்டாடுவாங்க. ஆனால் அது ஆரம்பத்திலே தெரிஞ்சால் இன்னும் மாற்றத்தை அவங்களால உருவாக்கிக்க முடியுங்கிறது தான் சொல்கிறோம். ஒரு ஞானியை உருவாக்குறான்னா பிரபஞ்சம் அவனுடைய சொல்லும் அவனுடைய செயலும் சாதாரணமாக இருக்காது. இதுக்காக தான் பல ஆண்டுகள் எங்களுக்கு வந்து ஒரு பணி கொடுக்குறான். எங்களை தயாராக்கி, எங்களை உண்மையாக்கி, எங்களை நிஜமாக்கி, எங்கேயும் தவறாக மற்றவங்க மாதிரியே நாம தவறாக கைட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவனுக்கு பொறுப்பு இருக்குது. புரியுதுங்களா? நான் தான் சொல்லிட்டேன், திருப்பதியில் நிற்கிறவன் அத்தனை பேர்த்துக்கும் வெங்கடாஜலபதி உதவியெல்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த முன் ஜென்மத்தோடைய அந்த கிரகத்தோடைய அந்த செயல்பாட்டில் ஒருத்தனுக்கு ஒன்று கிடைக்குன்னா கிடைக்கும். அதுக்கும் திருப்பதியில் இருக்கிற வெங்கடாஜலபதிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. புரியுதுங்களா? அதோட செயல்பாடுகள் வேற. அப்போ திருடனை கடவுள் வழி நடத்த மாட்டார். புரியுதுங்களா? நீங்கள் தினந்தோறும் 24 மணி நேரம் திருடிட்டு 25% கமிஷன் வாங்க போறீங்க, லஞ்சம் வாங்க போறீங்கிறதுக்காக நீ டெய்லியும் காமாட்சியை கும்பிட்ற, பெருமாளை கும்பிட்றங்கிறதுக்காக உனக்கு காமாட்சி பெருமாள் வந்து நீ போய் திருடிட்டே இரு, நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன், காலையில் திருடு நான் ஆசீர்வாதம் பண்ணுவேன், மத்தியானம் திருடு நான் ஆசீர்வாதம் பண்ணுவேன்னா சொல்லுவோம்? இது எங்கேயாவது நடக்குமா? அதே மாதிரி நாம் ஏதாவது தவறான போதனைகளே சொல்லிக்கிட்டு இருப்பான். நடராஜர் வந்து நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீ தவறாத போதனை பண்ணிக்கிட்டே கிட அப்படின்னா சொல்லுவார்? இப்படிலாம் பண்ண மாட்டாங்களா? அப்போ ஒரு ஞானியை உருவாக்கும் போதே தெளிவாக உருவாக்கிடுவாங்க. தவறு நடந்துடக்கூடாது, அந்த செயல் வந்துடக்கூடாது. அதுதான் அனுபவங்கிறது. இப்போ எதுக்காக ஒரு குருவை வெளியில் விடாமல் வச்சுருக்காங்கன்னா, அந்த மனமெல்லாம் மாறலைன்னா அவங்க தப்பு செஞ்சுருவாங்க, போகிற போக்கில் அடிச்சு விட்டு போயிடுவாங்க. அப்போ எத்தனையோ ஆன்மாக்கள் பாதிக்கப்பட்டுருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, டே நீ இப்போ போகக்கூடாது, மக்களோட உரையாடக்கூடாது, நீ மீறி உரையாடினாலும் உன் உரையை வந்து நாங்கள் பிரபலப்படுத்த மாட்டோம், அதை வந்து எவனுக்கு போய் சேரணுமோ அவனுக்கு மட்டும்தான் வச்சுருப்போம், நீ வந்து போகவே கூடாதுன்னு கையை பிடிச்சி இழுத்து வச்சுருவாங்க. அப்போ எப்போ போகணுமோ அப்போ போடாப்ப அப்படின்னு இறக்குவாங்க. ஏன்னா அப்போ தான் நீ சொல்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ அந்த வார்த்தையை உருவாக்கி அதை ஸ்டடி பண்ணி அது கரெக்டாக இருக்குது, அது ஜெயிக்கும், அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னால தான் அனுப்புவாங்க. இவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ இதுதான் அண்டத்துலேருந்து உருவாக்குறது ஒருத்தரை. அப்படி இல்லைன்னா தவறாக போயிடும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இங்கே இருக்கிற தவறை சுற்றி காட்டுறதுக்கு முக்கியமான காரணம் நம்மளை அந்த மாதிரி வளர்த்தாங்க, நம்ம அந்த மாதிரி பார்க்குறோம். அதனால தான் அதை வந்து அறுதிட்டு சொல்கிறோம். இங்கே தவறுங்கிறது கிடையாதுங்க, இது வேண்டியது இல்லை. இந்த பொருள் நீ வச்சுருந்தல பரவாயில்ல, தெரியாமல் எடுத்து வச்சுருக்க, தெரிஞ்சே வச்சுருக்க, இவ்வளோ நாள் வச்சுருக்கணுன்ட்டு இருக்க, அதை அங்கேயே வச்சுரு, இப்படி வா, அவ்வளோதான் விஷயம். நான் நவபாசனத்தில் ஒரு உத்தராட்சை போட்டிருந்தேன். ஒரு டயத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு போயிட்டே வந்துக்கிட்டே இருந்தேன். ஒரு நேரத்தில் அதெல்லாம் எடுத்து வச்சிரு அப்படின்னு எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு கிளர்ச்சி எனக்குள்ளே ஏற்பட்டுச்சு. நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்காக நான் வந்து நவபாசனத்தை எடுத்து வச்சுட்டேன், அதையே மாட்டிக்கணும் நான் போய் வேண்டிக்கிட்ட உட்காந்துருக்க முடியும்? அந்த பொருளை நீ உனக்கு தெரிஞ்சோ தெரியாமோ உன்கிட்ட ஒரு பொருள் வந்துச்சு, அந்த பொருளை நீ பயன்படுத்தின, அந்த பொருளை நீ பயன்படுத்தக்கூடாது, வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அது சொல்லுது. அதை நான் கேட்டு அதை எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அந்த பொருள் உனக்கு வேண்டாம், அவ்வளோதான். அந்த பொருளை நான் விமர்சனம் பண்ணலையே, நீ போ, அந்த பொருள் இல்லாமையே நீ வளருவ அப்படிங்கிறது தான். அப்போ நீங்கள் சில இடத்துல ஒரு பொருளோடு நிற்கிறீங்க, ஒரு சங்கத்தில் நிற்கிறீங்க, ஒரு மடத்தில் நிற்கிறீங்க, அது வேண்டாங்க, நீங்கள் அப்படியே போங்க, ரோட்லேயே போங்க, ஒத்தையடி பாதையிலே போங்க, எவனுமே வேண்டாங்க, அப்படியே நடந்து போங்க, நீங்கள் உங்களை பாதுகாப்பாங்க, வளருவாங்கன்னு சொன்னால் நீங்கள் போக வேண்டிதான். இல்லைங்க நான் ஒரு 10-3 லைட்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க, அவங்களோடய இந்த திருவிழா செட்டப்லேயே போய் பழகிட்டேன் அப்படின்னு இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியாது? அது உங்களுக்கு தான் அது ஒரு பெரிய செட்பேக்கையும் பாதிப்பையும் அது ஏற்படுத்தும். அந்த உணரும் திறன் அந்த உலகத்தில் எல்லா மனிதனும் ஒரே மாதிரி இல்லை. இப்போ எல்லா மனிதனும் என்ன நினைக்கிறான்னா, அவனுக்கு ஏற்ற மாதிரி அந்த வாழ்க்கையை அமைச்சுக்கிறான். அந்த வாழ்க்கை மிக சரியாக தான் நம்ம வாழ்கிறோம், கால சூழல் சரியாக இல்லை, நாளைக்கு சரியாகும், அடுத்த நாள் சரியாகும்னு நினச்சிட்டு தான் கடந்து போகிறான். ஆனால் அதுக்கு சரியாக வர்றதுக்கு யாரை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறது இயற்கையாக நடக்கும். அந்த இயற்கையை அவன் நம்ப மாட்டான், அதுதான் பிரச்சனை. அந்த இயற்கையோட கனெக்ட் ஆக மாட்டான், அதுதான் ப்ராப்ளம். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இயற்கைன்னு ஒன்று இருக்குது, பிரபஞ்சம்னு ஒன்று இருக்குது, நம்ம செய்கிற தவறுங்களாம் தெரியும். ஆனால் அதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க.
புரியுதுங்களா? ஐயா, தியானத்துல உணர்தல் ரொம்ப முக்கியமான விஷயம். சாதாரண மனுஷனுக்கும் உணர்ந்ததுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? இல்லை, சாதாரணமாக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன வளர்ந்துக்கிட்டீங்க, நீங்கள் பண்ணுற தியானம் சரியா, நீங்கள் பார்க்குற குருன்னு சரியானே கண்டுபிடிக்க முடியாது. இது சாதாரண தியானம். இப்போ என்கிட்ட தியானம் பண்ணும்போது கூட நான் இந்த தியானம் சரியா, நான் சரியாங்கிறத கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அதுக்கு ஒரு டயத்துக்கு மேலே அந்த உணர்தல் கொஞ்சம் ஏற்படும். அந்த உணர்தல்கள் ஏற்படும் போது உங்களுக்குள்ள ஒரு பரவசம் வரும். ஒரு பரவசம்னா இந்த தியானத்தை விடக்கூடாது அப்படிங்கிறத முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். இதில் ஒன்று இருக்குடா அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒன்று பண்ணும். அப்போ அது உங்களை அந்த தியானத்தில் உட்கார்ந்தோடனே உங்களை ஆட்கொண்டுரும். அதுக்கப்புறம் ஒரு நாள் அது போக 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 ஒரு நாள் ஒரு வளர்ச்சியில் உங்களோட ஒரு டிஸ்கஷன் ஏற்படுத்த ட்ரை பண்ணும். அந்த வழிநடத்தல் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் ஒரு நல்ல போக்குக்கு வர்றதுக்கான வாய்ப்பை உருவாக்கும். அதுதான் இப்போ 3-4 பிரிவாக அது அப்படியே ஸ்டேஜாக வரும். அது வரைக்கும் நம்ம அப்படியே காத்திருந்து பண்ணணும். அது ஒரு 3 பிரிவு ஸ்டேஜ் பிரியும், அது வரும். அவ்வளோதான். அது இந்த உள் உணர்வு வரும்போது அது கரெக்டாக கைட் பண்ணும். நீ அங்கே போகாத, இங்கே போ, இதை பார்த்துக்க அப்படிங்கிற ஒரு செயல்பாடுகள் வரும். 2 உள் உணர்வுகள்லே இருக்கு. ஒன்று, உன் தீவிரமாக உன் மன வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது உன் குருநாதரே உன் உள் உணர்வாக இருந்து பேசுவார். ஒரு ஸ்டேஜில் உன் குரு என்ன பண்ணுவார்னா உன்னையே உனக்குள்ளே இருக்கிற நிஜத்தையே பேச வைப்பார். இதுதான் விஷயம். அப்போ நீ திடீர்னு மனசு பேசிடும், அதை தான் உள் உணர்வுன்னு எடுத்துருவ. அப்போ உன் குருநாதர் உனக்குள்ள சுவாசமாக போய் மடையா அது இல்லை, நீ இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அதை அவர் கைட் பண்ணுவார். அதை அந்த இடத்த அந்த கிளாரிட்டியை சரி செய்வார். இப்போ இந்த கிளாரிட்டியையும் அவனால் பிடிக்க முடியலைன்னா அவனை கனவுல அதை உணர்த்துவார். அந்த செயலை அந்த வடிவத்தை பண்ணுவார். இது இப்படி இருக்கு அப்படின்றவார். இதெல்லாம் அது இருக்கு. இறையாற்றலுக்குரிய விஷயமும் அது எல்லா நேரத்துக்குள்ள வர்ற கனவும் தியான இறையாற்றலுக்குரிய கனவும் கிடையாது. நம்ம மனம் எப்படியோ மனதோட இன்னொரு வருஷம் தான் கனவு. மனதும் கனவும் 2 பேரும் ஒன்று தான், குழப்பவாதிங்க தான். புரியுதுங்களா? அந்த கனவுலேயே மனதிலே நல்ல சூழல் ஒரு நாள் உருவாகும். என்னன்னா மனதை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு இந்த உள் உணர்வு பேசும்போது மனதை கீழே இறக்கிட்டு மேலே போய் உண்மையை சொல்லுவான். அதே மாதிரி இந்த கனவையே ஒரு நாள் என்ன பண்ணுவான்னா ஒரிஜினாலிட்டியாக உனக்கு நாளைக்கு நடக்க போகிறத உனக்கான காட்சிகளை அது காட்டி கொடுக்கும். ஆனால் மற்ற நாள் வர்றதெல்லாம் மனது மாதிரி அது ஒரு திரைப்படம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ கனவுலையும் மனம் மாதிரியே இருக்கும். அதனால் அதையும் போய் நீ கொஞ்சம் கிளாரிட்டியாக தான் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அப்போ கனவையும் நீ எல்லா கனவையும் அங்கீகாரம் பண்ணிடக்கூடாது. எல்லா கனவையும் தியானத்துக்கான கனவாக எடுத்துடக்கூடாது. அதுவும் ரொம்ப முக்கியம். அதுக்குள்ளேயும் இருக்குது. இப்போ மனம் சமயத்தில் ஆன்மா மாதிரியே பேசிக்கணும். புரியுதுங்களா? அது நம்மளை ஒரு கற்பனையில் கூட வழி நடத்துறதுக்கு அதுக்கு வாய்ப்பை உருவாக்கும். இப்போ அந்த மாதிரி சூழல் எல்லாம் ஒரு நல்ல குரு என்ன பண்ணுவார்னா இவன் மனம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மாற்றி ஒரு வேலையை செய்வான். அப்போ அந்த மனம் இப்படி பேசுறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பழனி மலைக்கு பக்கத்தில் மதிக்கட்டான் சோலை அப்படின்னு சொல்லி பழனி மலையை சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. பழனி மலைக்கு பக்கத்தில் ஒரு காடு இருக்கிறது, மலை இருக்கிறதுலாம் கிடையாது. இந்த மனம் ஆன்மா மாதிரியே பேசுது. இந்த ஆன்மாவே ஒரு மாதிரி நம்மளை ஆன்மாவும் போதிய வளர்ச்சி அடையாமல் கொஞ்சோண்டு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, மனமும் தீவிரமாக இருக்குன்னா அதுதான் மதிக்கட்டான் சோலை. மதிக்கட்டான் சோலைங்கிறது அதுதான். கோயில் கட்டணும், கோயில் கட்டியே ஆகணும், 1000 பேருக்கு அன்னதானம் டெய்லியும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இந்த சாமியார் ஆயிடணும், வாக்கு சொல்லணும், அது செய்யணும், இது செய்யணும், இப்படி சித்துறது எல்லாமே அதான் அந்த மதிக்கட்டான் சோலை. இந்த வேலையெல்லாம் அதுதான் பார்த்து விடும். அப்போ அந்த மதியை சரி செய்யறதுக்காக தான் இறைவன் என்ன சொல்லுவான்னா, இப்படியெல்லாம் போகாத. என்கிட்ட கிருஷ்ணன் பேசிக்கிட்டு இருக்கான், என்கிட்ட ராமன் பேசிக்கிட்டு இருக்கான், என்கிட்ட காளி ஓடியாந்து பேசிக்கிட்டு இருக்கா, என்கிட்ட மாரி பேசிக்கிட்டு இருக்கா, என்கிட்ட நாராயணன் பேசிக்கிட்டு இருக்கான், என்கிட்ட ஒரு குழந்தை ஓடியாந்து பேசிக்கிட்டு இருக்கு. இப்படிலாம் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதில் என்னைக்கோ ஒரு நாள் ஒரு குழந்தை பேசியிருக்கோம். ஆனால் எல்லா நாளும் உன் மனம்தான் பேசும். இவன் என்ன பண்ணுவான்னா அந்த மனதையே இறைவனாக நினச்சி வழிபட ஆரம்பிச்சிருவான். ஒரு 70 விழுக்காடு பேர் கற்பனையான கடவுளை கும்பிட்றத நானே பார்த்துருக்கேன். அதான் மனம்தான் கற்பனையான கடவுள் அவனுக்கு.
புரியுதுங்களா? அப்போ மதிக்கட்டான் சோலையில் போய் விழுந்துட்டான். அவன் பார்த்தீங்கன்னா ஒரு 10-25 உத்தராட்சியை போட்டிருப்பான், கையில் எதை போட்டிருப்பான், அதை போட்டிருப்பான், பார்க்க அப்படியே தெய்வீக மாதிரி இருக்கிற மாதிரி அப்படியே இருப்பான். இதெல்லாம் நடக்கும். ஆனால் அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும். மதிக்கட்டான் சோலைங்கிறது வெளியில் இல்லை, நம்மக்கிட்ட தான் இருக்கு. நம்மளுடைய செயல்பாடுகளில் அது இருக்குது. அப்போ அந்த மனம் ஒரு தீவிரப்படுத்தும் போது ஒரு மனிதன் முழுவதுமாக குலைந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் விஷயம். அப்போ அந்த மனதை சரி செய்யறது, மனதை தெளிவுபடுத்துறது ரொம்ப கடினம். இன்னைக்கு இருக்கிற அத்தனை மனிதனும் தன்னுடைய உள் உணர்வை உணர முடியாமல் தவிக்கிறதுக்கு காரணம் யாரு? அவனுடைய மனம்தான். குரு கிடையாது. குரு போராடுறாரு. குரு என்ன போராடுறாரு? எப்படியாவது அவன் மனதை வெல்றதுக்கு அவனுடைய உள் உணர்வை, அவனுடைய சொந்த குரலை கேட்கணும். அந்த குரலை கேட்கணும். அந்த தெய்வீக குரல், கடவுள் குரலுங்கிறான்ல, அது அவனுடைய குரல் தான். அவனுடைய சோல்லேருந்து வர்ற குரல் தான். அந்த குரலை கேட்டுட்டானா இவனுக்கு வந்து என் குரல் தேவைப்படாது, அவன் குரலே அவனை வழி நடத்தும். அதுக்கு போராடுறோம். அதுக்குள்ள எங்களால் சக்ஸஸ் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த மனம் வந்து அந்த எதிரில் இருக்கிறான் பாருங்க, அவனையும் விடமாட்டுது, எங்களையும் பெரிய பாதிப்பாக இருக்குது, பெரிய விஷயமா இருக்குது. இப்போ நான் உங்களை ஒரு ஆசிரமத்துக்குள்ளே போகிறீங்க, உங்களை என்ன பிடிச்சி நான் இழுத்துட்டு வந்தால் என்கிட்ட உட்கார வைக்க முடியும்? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். அப்போ நான் வந்து உங்களை வந்து ஒரு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் நீங்கள் வந்து ஒரு போக்குக்கு போயிடுறீங்கன்னா அங்கே நீங்கள் இல்லை, உங்கள் மனம் பண்ணி விட்டுருது. அப்போ அதை வந்து உங்களை ஒரு நாள் தானே, இதில் என்ன தப்பு இருக்க போகுது? காலையில் உங்கள் தியானத்தை பண்ணேன், மத்தியானம் அந்த தியானம் நான் பழகிட்டேன், அதுவாக வந்து குதிச்சிருச்சு அப்படின்னுறாங்க. அப்புறம் நான் வந்து ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது சொல்லலாம்ல, அது ஒன்றும் தப்பு இல்லைல்ல. உங்களதையும் பண்ணுறேன், அதுவும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஓம் நமச்சிவாயாங்கிறது ஏன் சொல்கிறோம், ஏன் வந்துச்சு, எப்போ கொடுத்தாங்க, எந்த காலகட்டத்தில் கொடுத்தாங்க, எந்த ஞானி கொடுத்தான், அது எவ்வளோ காலகட்டம் வேலை செய்யும், இதெல்லாம் தெரியுமா? யாருக்கும் தெரியாது. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி ஓம் நமச்சிவாயாங்கிற மந்திரம் கொடுக்கப்பட்டதுன்னு தெரியாது. அது எத்தனை ஆண்டுகளுக்கு அது நம்ம கையில் எப்போ எடுக்கணுங்கிறதும் தெரியாது. இதெல்லாம் இருக்கு. அப்போ இதெல்லாம் தெரியாமையே எல்லா நேரத்துலையும் எல்லாமே ஒர்க் ஆகுன்னா இது எப்படி ஒர்க் ஆகும்? ஒர்க் ஆகாது. இல்லை, ஒரே ஒரு கிரகம் 70 ஆண்டுகளும் ஒருத்தனை தூக்கிக்கிட்டேவா ஓடும்? அதே கிரகம் ஒரு நாள் ஒருத்தனை அழுகவும் வைக்கும். அப்போ அது வந்து உணரணும்ல, அதை வந்து அவங்க உணர மாட்டாங்க. அப்போ தியானத்தில் நான் எதை கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கணும்னா, என்ன நான் வென்றேன். இந்த போர் வந்து என்ன போர்னா, நமக்குள்ளே தான் போர். இந்த மனம் வந்து நம்மளை வந்து சிந்திக்க விட மாட்டுது. இந்த மனம் வந்து நம்மளை வந்து ஒரிஜினலாக, நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி இருக்குல்ல, அதை வந்து வேலை செய்ய விட மாட்டுது. என்னுடைய ஆரம்ப காலத்தில் பயிற்சியில் பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஒரிஜினாலிட்டி வந்து வாரத்தில் ஒரு நாள் ஒரு முறை ஒரு குரல் வந்து கேட்குங்க. அது டப்புன்னு மறைஞ்சு போயிடும். ஒரு இடத்துல நான் ஒரு தியானத்தில் இருந்தேன், ஒரு முக்கியமான மெசேஜை வந்து ஒரு நாள் ஒரே ஒரு வாட்டி சொன்னிச்சு, அது மறைஞ்சு போயிடுச்சு. ஆனால் சொன்னதை பாதி பிடிச்சிட்டேன், பாதி என்னால் பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகப்படுத்த முடியல. ஆனால் அந்த பாதியை பிடிக்க முடியாதனால ஒரு பெரிய வேலை, அந்த வேலையில் தோத்தேன். அந்த வேலையை செய்யாதுன்னு அது சொன்னிச்சு. அதில் பாதி பிடிச்சிட்டேன், பாதியை பிடிக்க முடியல. ஆனால் அதில் 2 வருஷம் போராடி தோத்ததுக்கு அப்புறம் தான், ஆக அந்த பாதியை பிடிச்சிருந்தா இந்த 2 வருஷத்தை தோக்காமலாச்சும் நம்ம விரயம் பண்ணாமல் நின்றுக்கலாமே களத்துலங்கிறத நான் உணர்ந்தேன். அப்போ பல நாட்கள் கழித்து அந்த குரல் கேட்கும். அந்த குரலை எல்லா நேரத்துலையும் கேட்க வைக்கிறதுக்கு தடையாக இருக்கிறது யாருன்னா மனம்தான். அப்போ நமக்கு கற்றுக் கொடுத்தது என்னன்னா, ஒன்றை நீ வெல்லணும். இந்த உலகத்தில் வேற யாரையும் வெல்லக்கூடாது, ஒன்றை தான் வெல்லணும். உனக்குள்ளே தான் அது நிகழப்படணும் அப்படிங்கிறது தான் அது இருக்குது. அப்போ நம்ம மனம் அவ்வளோ பெரிய செயல்பாடுகள். இப்போ நீங்கள் இருக்கிற யாருமே ஒரிஜினாலிட்டி கிடையாது, மனதால் இயங்குறவங்க. அதனால தான் உங்கள் வாழ்க்கையை உங்கள் போக்கில் நீங்கள் தீர்மானிக்கிறதா, நல்ல வாழ்க்கையை அமைக்கிறதா நீங்கள் நினச்சிக்குவீங்க. அது வந்து கரெக்டானது இல்லை அப்படின்னு ஒரு ஞானி சொல்கிறாருன்னா காரணம் என்னென்னா, உங்கள் மனம். உங்கள் ஒரிஜினல் வந்துருச்சுன்னா உங்கள் மனதெல்லாம் தூக்கி எரிஞ்சிடும். அது உங்களை கரெக்டாக கைட் பண்ணிடும். அந்த ஒரிஜினலை கண்டவனுக்கு அவனுக்கு ஜாதி தெரியாது, மதம் தெரியாது, மொழி தெரியாது, ஏழை தெரியாது, பணக்காரன் தெரியாது, சுகமாக வாழ்வான். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். 1 ரூபா சம்பாதிக்கணும்னு கூட நினைக்க மாட்டான். ஆனால் அவனுக்கு தேவையானது எல்லாமே அவனுக்கு தெரியும். ஏன்னா அந்த ஒரிஜினாலிட்டி காட்டி கொடுத்துரும். அங்கே போவாதரா, 12 மணிக்கு ஒருத்தன் 100 ரூபாயோட ஒருத்தன் பணத்தோட ஒருத்தன் வருவான்டான்னு உனக்கு சொல்லும். அதுதான் ஒரிஜினல்.
அப்போ 12 மணி வரைக்கும் நீ வந்து சைக்கிள் எடுத்துட்டு அங்கே போய் அவனை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இது என்ன சொல்லணும்னா இங்கேயே உட்காந்துட்டு இங்கேயே வருவான். அப்போ அந்த ஒரிஜினல் சொன்னதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, நீ சைக்கிள் மிதிக்க வேண்டியதில்லை, இப்போ இவ்வளோ தூரம் அலைய வேண்டியதில்லை, எல்லா விரயமும் தவிர்க்கப்படுது. இப்போ இவ்வளோ ஆண்டுகள் நம்ம விரயம் ஆகிறதுக்கு காரணம் நம்ம மனதும் நம்ம ஒரிஜினலை வேலை செய்ய விடாமல் நம்ம மனம் நம்மளை விரயமாக்கிக்கிட்டே இருக்கு. இந்த உடல் நோயானது, இந்த உடல் துன்பப்பட்டது, இந்த உடல் இவ்வளோ பெரிய துயரத்தை சந்திக்கிறது, இந்த உடல் இவ்வளோ பெரிய ஆசையை அனுபவிக்கிறது எல்லாமே அந்த ஒரிஜினலை அது வேலை செய்ய விடாம இது நின்று இவ்வளோ வேலையை பார்த்தோம். அதனால தான் நீங்கள் எல்லாம் விரயமாக வரும். அதுதான் நாம் வந்து போராடி இப்படி இருக்கு அப்படின்னு வந்து அதை பிரத்யேகமாக அதை சொல்லி அதுக்குள்ளேருந்து ஒரு வேலையை பார்க்க ட்ரை பண்ணுறோம். இதுதான் விஷயம். சரிதானே? இல்லை இது வந்து எப்படி சரி செய்யலாம் போகலாம் அப்படின்னா, சரி செய்யறது அப்படிங்கிறது என்னன்னா நிலையா நிற்கிறது தான். ஒன்று என்னை நம்பி நிலையா நிற்கணும், இல்லைன்னா எவனுமே இல்லாத இந்த ஊரில் எந்த சாமியாரையும் நம்பாமல் எந்த ஆசிரமத்துக்கு போகாமல் வெறும் ஆகாயத்தை பார்த்து நின்னுக்க. என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஆகாயத்தை நம்பு. ஆகாயம் செத்து போகல, பிரபஞ்சம் செத்து போகல, பிரபஞ்சம் உண்மையிலே இருக்கு. அவனை நம்பு. அவன் என்னை உனக்கு காட்டி கொடுத்தானா என்கிட்ட வா, இல்லைன்னா நீ அவனையே பிடிச்சிக்க. அவன் தான் என்னையே உருவாக்குனான், அவன் உன்னை காப்பாற்றுவான், அவன் உன்னை வந்து தவறாக வழி நடத்த மாட்டான். இவ்வளோதான் விஷயம். நீ அவனையே ஏமாத்திராத, அவன்கிட்டையும் போய் மனதில் பேசி அவனை எதாவது ஏமாத்திராத, அவனுக்கு எதாவது கிளி ஜோசியம் பார்த்து விட்டுறாத, அதை மட்டும் பார்த்துக்க. இதுதான் நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, உங்கள் குலதெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வம் இதெல்லாம் வந்து அவன் பிரபஞ்சத்திட்ட நிற்கவே முடியாது. நீங்கள் அதெல்லாம் அந்த ஸ்டேஜுக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வம் இல்லைங்க, எந்த தெய்வமே தேவைப்படாது. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. உண்மையை சொல்கிறேன். உங்கள் உள் உணர்வு அப்படி வந்து வேலை செய்ய தொடங்கிருச்சுன்னா நீங்கள் தெய்வம், அதான் கடவுள். நீங்கள் அது உண்மையை மட்டும்தான் பேசும். கற்பனைங்கிற பொய்ங்கிற வார்த்தையே உங்கள்கிட்ட வராது, உங்களை சுட்டு போட்டாலும் வராது. புரியுதுங்களா? எதிரில் இருக்கிறவன் நல்லவனா கெட்டவனான்னு அந்த உள் உணர்வு சொல்லிடும். டேய் அவன் துப்பாக்குறா, நீ ஏன்டா அவன்கிட்ட பேசிட்டு இருக்கான்னுட்டு. புரியுதுங்களா? அதனால பார்த்துக்க. இதுதான் விஷயம். இப்போ அதில் ஸ்ட்ராங்காக நின்னுங்க, அதுதான் உங்களை காப்பாற்றும். நீங்கள் போய் மனதை கட்டுப்படுறதுக்கு ஒரு கிளாஸ் இருக்குது, ஒரு கோர்ஸ் இருக்குது, அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு போய் உங்களை விரையப்படுத்திடாது. அதெல்லாம் வந்து ஒரு சரியான அணுகுமுறையில் இல்லை. நீங்கள் ஒரு 75-80 விழுக்காடு மனம் வேலை செய்து அவருக்கு வந்து ஒரு 30 விழுக்காடு மனம் வேலை செய்யுது. அவர் கொஞ்சம் மனதை கொஞ்சம் குறைச்சிருக்கிறாரு, ஆனால் மனத்தோடு தான் வேலை செய்கிறாங்க. அதனால உங்களுக்கு அங்கே போய் அந்த ஒரிஜினாலிட்டியை பிடிக்க முடியாது. அதனால் நீங்கள் கால விரயம் பண்ணிக்காதீங்க. இதுதான் அதோடைய சூழல்.